வணக்கம். இது தி டீப் டைவ். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உங்களுக்கு உதவ ஜான்வரி 7, 2026 தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை ஆழமா அலசப் போறோம். ஆமா. இன்னைக்கு நம்ம கிட்ட தேசிய கொள்கைகள், பாதுகாப்பு, பொருளாதாரம்னு நிறைய முக்கியமான தலைப்புகள் இருக்கு. நேரத்தை வீணாக்காம நேரா முதல் தலைப்புக்குள்ள போயிடலாம். நேஷனல் அஃபேர்ஸ். சரி. முதல் செய்தி விவசாயத் துறையிலிருந்து. அரசாங்கம் ரபி 2025-26 பருவத்துக்கான நியூட்ரியன்ட் பேஸ்டு சப்சிடி, அதாவது என்பிஎஸ் ரேட்ஸை அறிவிச்சிருக்காங்க. ஆமா. இதோட மொத்த பட்ஜெட் மதிப்பு பாத்தீங்கன்னா 37,952.29 கோடி. இது ஒரு பெரிய தொகை. ஆனா இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நாம எதை கவனிக்கணும்? இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்கும் ஒரு கிலோக்கு எவ்வளோ சப்சிடி ரேட்டுன்னு தான். தேர்வுகள்ல இந்த எண்கள் நேரடியா வரலாம். ஓகே, அப்போ அந்த ரேட்ஸ் என்னென்ன? நைட்ரஜன், அதாவது எண்ணுக்கு 43.02 ரூபீஸ் பர் கேஜி. பாஸ்பரஸ் பீக்கு 47.96 ரூபீஸ் பர் கேஜி. ஓ, பாஸ்பரஸ்க்கு தான் அதிகம். ஆமா. அடுத்து பொட்டாசியம் கேக்கு ₹2.38. கடைசியா சல்ஃபர் எஸ்ஸுக்கு ₹2.87 பர் கிலோகிராம். சரி, இதுல சில கீ பாலிசி ஷிஃப்டும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. டிஏபி சப்சிடியை ஏத்திருக்காங்க இல்லையா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான மாற்றம். முன்னாடி ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 21,911 ரூபாயா இருந்தது. இப்போ 29,805 ரூபாயா உயர்ந்திருக்கு. இது விவசாயிகளோட உள்ளீட்டு செலவை குறைக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அதோட இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அமோனியம் சல்ஃபேட்டை முதல் முறையா இந்த சப்சிடி திட்டத்துல சேர்த்திருக்காங்க. இது ஒரு புதுமையான விஷயம். ஆமா. அது மட்டும் இல்லாம ஃபோர்ட்டிஃபிகேஷன் இன்சென்டிவ்ஸும் கொடுக்கறாங்க. போரானுக்கு 300 ரூபாய் பர் எம்டி, ஜிங்க்குக்கு 500 ரூபாய் பர் எம்டி. இதெல்லாம் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கை. ரொம்ப விரிவான ஒரு திட்டம் இது. சரி, விவசாயத்திலிருந்து உள்கட்டமைப்புக்கு வருவோம். பிபிபி ப்ராஜெக்ட் பைப்லைன். ஆமா, இதோட மொத்த மதிப்பு 17 லட்சம் கோடி. 17 லட்சம் கோடி அடுத்த 3 வருஷத்துல. ஆமா. சென்டர், ஸ்டேட், யூடிஸ்ல மொத்தம் 852 திட்டங்கள். இதுல தேர்வுக்கான கேள்வி என்னன்னா, இதை நிர்வகிக்கிற ஆணையம் எதுன்னு கேட்பாங்க. அது எது? இது நிதி அமைச்சகத்தோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் கீழே வருது. இது பொருளாதார சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல வர வாய்ப்பு இருக்கு. புரிகிறது. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செய்தி. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின். ஆமா, ஹரியானால ஜிண்ட் சோனிபட் தடத்துல. இது ஒரு பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சல். கிரீன் எனர்ஜிக்கு ஒரு நல்ல உதாரணம். மிகச்சிறந்த உதாரணம். இதோட ஆபரேட்டர் நார்தர்ன் ரயில்வே. இது கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸ் தொழில்நுட்பத்துல இயங்குது. அதாவது இதோட பை ப்ராடக்ட் வெறும் தண்ணீர் தான். ஜீரோ எமிஷன். எக்ஸாக்ட்லி. இதுக்கு தேவையான ஃபியூவல் ஜிண்டில் இருக்கிற 3000 கிலோ கெப்பாசிட்டி கொண்ட ஹைட்ரஜன் பிளான்ட்ல இருந்து கிடைக்கும். சுற்றுச்சூழல் கேள்விகளுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். தாரணம். அடுத்து லைவ் இவென்ட்ஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதாவது எல்இடிசி. இது என்ன புதுசா இருக்கு? இது இந்தியாவின் கான்சர்ட் எக்கானமியை ஊக்குவிக்கிறதுக்காக. தற்போதைய மதிப்பு 20,861 கோடி ரூபாய். ஓ, இதோட இலக்கு 2030க்குள்ள இந்தியாவை லைவ் ஈவெண்ட்ஸ்க்கு ஒரு குளோபல் டெஸ்டினேஷனா மாத்தணும். இது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் கீழே வருது. அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். ஓகே. அடுத்ததா பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புத் துறைக்கு செல்லலாம். ஆபரேஷன் பைரவ். ஆமாம், இந்திய ராணுவத்தோட ஒரு பிரத்யேக ட்ரோன் ஃபோர்ஸ். இதுல 1 லட்சத்துக்கும் அதிகமான ட்ரோன் ஆபரேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. 1 லட்சம், நம்பவே முடியல. ஆமாம், இது போரோட முகத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். இதோட கட்டமைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது. இப்போ 15 பெட்டாலியன்ஸ் இருக்கு. இதை 25ஆ உயர்த்த போறாங்க. இதோட முக்கிய பணிகள் என்ன? 3 முக்கிய பணிகள்: பிரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ், சர்வேலியன்ஸ், அப்புறம் இன்ஃபேண்ட்ரி எஸ்எஃப் பிரிட்ஜ், அதாவது துல்லியமான தாக்குதல்கள், கண்காணிப்பு, அப்புறம் தரைப்படைக்கும் சிறப்பு படைக்கும் ஒரு பாலமா செயல்படுறது. இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது? ஜனவரி 15, 2026 ஜெய்ப்பூர்ல நடந்த ஆர்மி டே பரேட்ல இந்த ஃபோர்ஸ்க்கு ருத்ரா பிரிகேட்ஸ்னு ஒரு தனி பேரும் இருக்கு. ஓகே. அடுத்ததும் பாதுகாப்பு துறை தான். உள்நாட்டு தயாரிப்புகள். சூர்யாஸ்திரா ராக்கெட் சிஸ்டம். ஆமாம், இந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு 293 கோடி. என்ஐபி லிமிடெட் என்ற நிறுவனம் தான் இது எடுத்திருக்காங்க. இதோட தொழில்நுட்பம் பத்தி சொல்லுங்க. இதோட டெக் பார்ட்னர் இஸ்ரேலோட எல்பிட் சிஸ்டம்ஸ். ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 150 to 300 கிலோமீட்டர். அக்யூரசி 5 மீட்டருக்கும் குறைவு. 300 கிலோமீட்டர் தொலைவுல 5 மீட்டர் அக்யூரசி ரொம்பவே அபாரமானது. ஆமாம், இது பிஎம்எல் HMV 6x6 வாகனத்துல பொருத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி டெக்னிக்கல் டீடைல்ஸ் பாதுகாப்பு தொழில்நுட்பம் சார்ந்த கேள்விகள்ல வரலாம். சரி,
அடுத்து ஒரு மைல்கல். தேஜஸ் LCAவோட 25வது ஆண்டு விழா. ஆமாம், ஜனவரி 4, 2001 தான் விங் கமாண்டர் ராஜீவ் கொத்தியால் இதோட முதல் விமான பயணத்தை மேற்கொண்டார். ஜனவரி 4, 2026 இது வெள்ளி விழாவை கொண்டாடுது. நம்ம ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தோட ஒரு பெரிய வெற்றி இது. நிச்சயமா. சமீபத்துல கூட 62,370 கோடி மதிப்புல 97 MK-1A ரக தேஜஸ் விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அருமை. இப்போ சர்வதேச உறவுகளுக்கு போகலாம். பாகிஸ்தான்ல டாக்ஸிலால ஒரு தொல்பொருள் கண்டுபிடிப்பு நடந்திருக்கு. ஆமாம், பீர் மவுண்டுங்கிற இடத்துல 2000 வருஷம் பழமையான குஷான பேரரசு காலத்து நாணயங்கள். குஷான பேரரசா? ஆமாம், அதுல மன்னர் வாசுதேவா பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. கூடவே லாப்பிஸ் லாசுலி கற்களோட துண்டுகளும் கிடைச்சிருக்கு. இது வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இந்தியா மற்ற நாடுகளோட செஞ்ச ஒப்பந்தங்கள் பத்தியும் சில தகவல்கள் இருக்கு. ஆமாம், 3 நாடுகளோட 3 முக்கியமான ஒப்பந்தங்கள். முதல்ல பூட்டான். ஓகே. நம்ம உச்சநீதிமன்றம் பூட்டான் நாட்டு லா கிளர்க்ஸுக்கு 3 மாச பயிற்சி அளிக்க போறாங்க. CGI சூரியகாந்த் இதுல கையெழுத்திட்டு இருக்கார். அடுத்து ஓமான் மற்றும் நியூசிலாந்து. இந்த 2 நாடுகளோடையும் ஆயுஷ் வர்த்தக ஒப்பந்தம் செஞ்சிருக்கோம். நம்மளோட மொத்த ஆயுஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இப்போ $688.89 மில்லியன். இது 6.11% வளர்ச்சி. அப்போ இந்த ஒப்பந்தங்கள் நம்ம பாரம்பரிய மருத்துவத்துக்கு ஒரு உலகளாவிய அங்கீகாரத்தை கொடுக்குது. கரெக்ட். இது நம்ம சாஃப்ட் பவரையும் அதிகப்படுத்தும். அடுத்து பேங்கிங் ரெகுலேஷன். RBI, SEBI ரெண்டுமே சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. முதல்ல RBI ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கான டிவிடெண்ட் பே அவுட் கேப்பை 75% நிர்ணயிச்சிருக்கு. 75% கேப். இது கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒரு பேங்க் தன்னோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல அதிகபட்சம் 75% தான் டிவிடெண்டா கொடுக்க முடியும். மீதமுள்ள 25% அவங்க கேபிட்டல் பஃபர்ஸா வச்சுக்கணும். இது வங்கிகளோட நிதி நிலைமையை வலுப்படுத்த உதவும். புரிகிறது. செபியோட அறிவிப்பு என்ன? செபி முதலீட்டாளர் கல்வித் திட்டங்கள்ல பயன்படுத்தப்படுற ஸ்டாக் பிரைஸ் டேட்டாக்கு 30 நாட்கள் தாமத விதியை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 30-டே டேட்டா லேக் ரூல். இது எதுக்காக? சொல்லப்போனா சில பேர் இன்வெஸ்டர் எஜுகேஷன்ங்கிற பேர்ல மறைமுகமா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்கறாங்க. அதை தடுக்கத்தான் 1 மாசம் பழைய டேட்டாவை வச்சு யாரும் உடனடியா ட்ரேட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஓ சரி சரி, ஒரு லூப் ஹோல க்ளோஸ் பண்றாங்க. ஆமா. அடுத்தது பேங்கிங் ப்ராடக்ட்ஸ். IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட ஜீரோ ஃபாரெக்ஸ் டைமண்ட் ரிசர்வ் கார்டு. இது ஒரு இன்டர்நேஷனல் கார்டு. இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த ஜீரோ ஃபாரெக்ஸ் மார்க்அப் தான். வெளிநாட்டுல செலவு செஞ்சா எந்த கூடுதல் கட்டணமும் இல்ல. இதோட கட்டணம் 3000 ரூபாய். ஆனா வேவர் இருக்கு. ஆமா, ஒரு வருஷத்துல 6 லட்சத்துக்கு மேல செலவு செஞ்சா அந்த கட்டணம் தள்ளுபடி செய்யப்படும். அடுத்து ஆக்சிஸ் பேங்க் சேஃப்டி சென்டர்னு ஒன்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வாடிக்கையாளர் பாதுகாப்புக்காக. இதுல SMS ஷீல்டு, ஒன் கிளிக் பிளாக்கிங், UPI லிமிட்ஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகமாகிற இந்த நேரத்துல இது ரொம்ப அவசியம். சரி, அடுத்து FSS, அதாவது ஃபைனான்ஷியல் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ்க்கு ஒரு சான்றிதழ் கிடைச்சிருக்கு. ஆமா, ISO IEC 4002 மந்த்ஸ் சர்டிபிகேட், AI மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்க்கான சான்றிதழ் இது. இந்த சான்றிதழை வாங்குற முதல் பேமெண்ட்ஸ் நிறுவனம் FSS தான். இந்தியால மட்டுமா? இல்ல, இந்தியா, மத்திய கிழக்கு, ஆசியா பசிபிக், தென்னாப்பிரிக்கா, இந்த முழு பிராந்தியத்திலுமே இதுதான் முதல் நிறுவனம். இது ஒரு பெரிய சாதனை. சரி, பொருளாதாரம் பத்தி பேசலாம். இன்ட்ரா இந்தியாவோட GDP ஃபோர்காஸ்ட வெளியிட்டிருக்கு. ஆமாம், FY26ல 7.4% இருந்த வளர்ச்சி FY27ல 6.9% குறையும்னு கணிச்சிருக்காங்க. வளர்ச்சி குறையுமா? அதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க? மிட் 2026ல வரக்கூடிய எல்னினோ, பலவீனமான உலகளாவிய வர்த்தகம், அப்புறம் US டாரிஃப்ஸ், இதெல்லாம் காரணங்களா சொல்றாங்க. ஆனா இதுல ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? இருக்கு. நுகர்வு வளர்ச்சி, அதாவது கன்சம்ஷன் growth 7.6% வலுவா இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. இது இந்திய பொருளாதாரத்தோட உள்நாட்டு பலத்தை காட்டுது. சரி, அடுத்ததா ONGC மற்றும் ஜப்பானின் MOL இடையே ஒரு ஒப்பந்தம். ஆமா, இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். குஜராத்ல கிஃப்ட் சிட்டில 2 நிறுவனங்கள் தொடங்குறாங்க. இதோட நோக்கம் அமெரிக்காவிலிருந்து ஈத்தேனை இறக்குமதி செஞ்சு ஓபல் நிறுவனத்துக்கு கொண்டு வர்றது. இதுக்கு வெரி லார்ஜ் ஈத்தேன் கேரியர்ஸ், அதாவது VLECs பயன்படுத்துவாங்க. ஓகே. அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். CSIR NPL புதுடெல்லியில சில புதிய வசதிகளை தொடங்கியிருக்கு. ஆமா, டாக்டர் ஜிதேந்தர் சிங் தான் தொடங்கி வச்சார். 2 வசதிகளுமே உலக அளவுல முக்கியமானது. அப்படியா? என்னன்னது? ஒன்னு நேஷனல் என்வாயர்மெண்டல் ஸ்டாண்டர்ட் லேப், சுருக்கமா NSEL.
இது பொல்யூஷன் மானிட்டர்ஸ்க்கு சான்றிதழ் அளிக்கிற உலகத்தோட 2வது ஆய்வகம். இரண்டாவது ஆய்வகமா? தாருணம். இன்னொன்னு சோலார் செல் கேலிப்ரேஷன் ஃபெசிலிட்டி. இது உலகத்தோட 5வது ஆய்வகம். இந்த வேர்ல்ட்ஸ் 5th போன்ற தரவுகள் ரொம்ப முக்கியம். புரிகிறது. டீப் டெக் ரீஃபார்ம்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆமா, DSIR ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இருந்த 3 இயர் எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிஷனை நீக்கியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்? இது ஒரு கேம் சேஞ்சர். இனிமே ஒரு நல்ல ஐடியா இருந்தா ஒரு புது ஸ்டார்ட் அப் கூட உடனடியா அரசாங்கத்தோட ஆதரவை பெற முடியும். புது கண்டுபிடிப்புகளுக்கு இது ஒரு பெரிய ஊக்கம். ஒரு புதிய உயிரினம் மிசோரம்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆமா, கலாமாரியா மிசோரமென்சிஸ்னு ஒரு புதிய வகை ரீட் ஸ்னேக். இந்த தகவல் ஜூடாக்ஸ்ங்கிற இதழ்ல வெளிவந்திருக்கு. ஓகே, மாநில செய்திகளுக்கு வருவோம். கோவால ஒரு புத்தக வெளியீடு. ஆமா, ஹிஸ்டரி தட் இந்தியா இக்னோர்டுங்கிற புத்தகத்தோட 2வது பதிப்பை கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் வெளியிட்டிருக்கார். இதோட ஆசிரியர் பிரேம் பிரகாஷ் ஏஎன்ஐயோட தலைவர். சரி, அடுத்து ஒரு மறைவு செய்தி. சுரேஷ் கல்மாடி காலமானார். ஆமா, தனது 81வது வயதில். அவர் முன்னாள் ரயில்வே அமைச்சர், இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட தலைவர், அப்புறம் 2010 காமன்வெல்த் கேம்ஸோட தலைவராகவும் இருந்திருக்கார். பல முக்கிய பதவிகளை வகிச்சிருக்கார். ஆமா, அது மட்டும் இல்லாம 1964 to 74 வரைக்கும் இந்திய விமானப்படையில பைலட்டாவும் இருந்திருக்கார். ஓகே, நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். முக்கிய நியமனங்கள். ஆமாம், 3 முக்கிய நியமனங்கள். ஐடால்யூ HSBC பிரைவேட் பேங்கோட புதிய CEO. இவங்க இதுக்கு முன்னாடி சிட்டி பிரைவேட் பேங்க்ல இருந்தாங்க இல்லையா? ஆமாம், அங்க குளோபல் ஹெட்டா இருந்தாங்க. அடுத்து ரமேஷ்குமார் ஜூனேஜா கவுன்சில் ஃபார் லெதர் எக்ஸ்போர்ட்ஸோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். மூணாவதா பிரகாஷ், இவர் ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில்ல ஹெல்த் ஈகோசிஸ்டமோட CEOவா நியமிக்கப்பட்டிருக்கார். இவரோட முக்கிய பணி ஃப்ராட் மேனேஜ்மெண்ட். அருமை, நிறைய தகவல்கள். இப்போ ஒரு விரைவான இன்டெலிஜென்ஸ் செக். நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்க. முதல் கேள்வி. What is the newly approved subsidy rate for phosphorus, P per kg? பதில் ₹47.96 per kg. Correct. இரண்டாவது கேள்வி. Which two countries signed trade deals with India regarding Ayush? ஒமான் மற்றும் நியூசிலாந்து. Super. மூன்றாவது. What is the range of this Suryastra rocket system? 150 முதல் 300 கிலோமீட்டர். நான்காவது. Who is the new CEO of HSBC Private Bank? ஐடாலு. ஐந்தாவது கேள்வி. The Bhairav drone force debuts in which city? ஜெய்ப்பூர். அருமை. கடைசி கேள்வி. CSIR NPL inaugurated the world's second lab for certifying what? ஏர் பொல்யூஷன் மானிட்டர்ஸ். மிகச்சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம தேசிய, சர்வதேச, பொருளாதாரம் பல துறைகள்ல இருந்து முக்கியமான நிகழ்வுகளை ஆழமா பார்த்தோம். ஆமாம், இந்த தகவல்களை எல்லாம் தனித்தனியா பார்க்காம ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தி படிச்சா உங்க தேர்வுகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் எப்படி நாட்டின் பொருளாதாரத்தையும் சர்வதேச உறவுகளையும் பாதிக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. நல்ல யோசனை. இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகள் மற்றும் தேர்வு தயாரிப்புக்கான அப்டேட்ஸ்களை பெற எங்களுடைய டெலிகிராம் சேனலை பின்தொடர மறக்காதீங்க. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் சந்திப்போம்.